ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு, ஆனால் வீடியோக்குள்ளே நிறைய தெரியாத டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் ஒன்றும் ஆட்சேபிக்கல. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் தென்னங்கிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிடுங்க. நம்மளோட லஞ்ச் மெனுவில் ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து தக்காளி பருப்பு. மசூர் தால் 1 கப் எடுத்துக்கிறேன். புளிப்புக்கு வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை 2 மீடியம் சைஸ் தக்காளியை சும்மா 1-2 சாப் பண்ணி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 இல்லைனா 1.5 கப் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா கொலைய வேக விட்டுடுங்க. பருப்பு மத்தி இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 3 கிள்ளி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பை பருப்பில் கொட்டிடுங்க. பருப்புக்கு வந்து மேலால் நெய் விட்டு சாப்பிட்றப்போ சாதத்தில் சுடு சாதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட 2வது ரெசிபி வந்து பருப்பு வடை. இது கூடவா தெரியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம், மனசில் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு குக்கிங் ஸ்டைல் இருக்கும். இது வந்து என்னோடய மெத்தடு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வடைக்கு வந்து நான் அன்றைக்கி பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். ஹோப் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிற பட்டாணி பருப்புனா என்னென்னு. கடலை பருப்பு சேர்க்கல. பருப்பை முக்கியமாக 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற விடக்கூடாது. 1/4 கிலோ பட்டாணி பருப்புக்கு வந்து 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சதை 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க, நைஸாக ஓட்டிட வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பருப்பு வந்து முழுசாக இருக்கும், 1-2 அங்கங்கே. அடுத்ததாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வடை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் வெங்காயம் சேருங்க, இல்லைனா பருப்பு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நமக்கு. நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை நிறையா சேர்த்து கொஞ்சமாக சோம்பை கையால் தேய்ச்சி போட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கலக்கி 2 நிமிஷத்தில் வடை போட ஆரம்பிச்சிருங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன். வடை இப்போ கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக தட்டுங்க. அப்போ மேல்புறம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இன்னுமே கொஞ்சம் நம்ம வடையை வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு டிப்ஸை பார்ப்போம். இந்த மாதிரி வடையை வந்து ஹாஃப் பாயில், அதாவது ஒரு பகுதி வேக்காட்டோடவே எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. எல்லா பேட்சையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போது நான் கொஞ்சமாக கடைசியாக எக்ஸ்ட்ரா இருந்தது என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி குணுக்கு வடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். குட்டி குட்டியாக கிள்ளு வடை மாதிரி போடுறது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இந்த குட்டி வடைக்கு தான் வந்து ஹெவி காம்படிஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்ச வடை, அதாவது ஹாஃப் பாயில் பண்ண வடையெல்லாம் திருப்பி செகண்ட் டைம் வந்து எனக்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதனால் என்ன ஒரே தடவையிலே போட்டு எடுத்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கேட்குது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வடையோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாகவே தெரியும் நல்லாவே. அடுத்ததாக வடைக்கு தோஸ்து பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். என்னோடய மெத்தட் வந்து ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்து ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சேமியாவை வந்து நெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து கொலைய வேகக்கூடாது, 3/4 வேக்காடு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். வறுத்து சேமியாவை உள்ளே சேர்த்து அதுவும் 3/4 பதம் தான் வேகணும், முழுசாக வேகக்கூடாது. குழஞ்சி போச்சுன்னா பாயாசம் டேஸ்ட் நல்லா இருக்காது. சக்கரை டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. அடுத்ததாக முந்திரி திராட்சையை நெய்யில் சேர்த்து தாளிப்பு கொட்டிடலாம். ஏலக்காய் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கும். என்னடா இவ்வளோ திக்காக இருக்குது, இதுக்கு பேர் பாயாசமான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் நம்ம ஃபைனல் டச் இதுக்கு கொடுக்க போகிறோம். நல்லா வெதுப்பாக சுண்டை காய்ச்சின பாலை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இனிப்பு வந்து அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு மைல்டான விறுவிறுப்போடு சாப்பிட்றப்போ, கூலிங்கோடு சாப்பிட்றப்போ இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் சேர்க்காதனால மிச்ச பாயாசம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அடுத்த நாள் இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது, அப்பப்போ பால் சேர்த்துக்கிறதுனால. இந்த மாதிரி வடையை எடுத்து பாயாசத்தில் ஒரு முக்கி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே தனி. எனக்கு வந்து ஸ்பெஷலாக அப்பளத்தில் பாயாசம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சேர்த்து. இவ்வளோ தான் இன்றைக்கான லஞ்ச் காம்போ. கண்டிப்பாக பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.